ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 13/9/2022 ஆவணி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் அஸ்வினி நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக நாளைய நாள் அமையப் பெறுகின்றது. நாளைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் கன்னி ராசி நேயர்கள். ஆக கன்னியா ராசிக்காரர்கள் முடிந்த வரையிலும் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப் பெறுபவர் கேது பகவான் துலாம் ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த கேது பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் அப்படி என்னங்க பலன்களை வழங்கிவிடப் போகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் கரிநாள். அற்புதமான சிறப்பு சொல்லிட்டீங்க சார் அப்படிங்கிறாதீங்க. அன்பு நண்பர்களே, கரிநாள் என்பது தனி மனிதனுடைய சுபகாரியங்களை செய்வதற்கு தான் சிறப்பான நாள் கிடையாது. அதாவது இப்போ ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், நாளைய தினம் பண்ணக்கூடாது. ஒரு காது குத்து வைக்க போகிறேன், பண்ணக்கூடாது. பொண்ணு பார்க்கறதுக்காக போக போகிறேன், இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்துக்கணும். அதே போல் கரிநாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை செய்கிறதுக்கு சிறப்பான நாள். உபாசனைகள் செய்கிறது, உபாசனைனா தீட்சை வாங்கிறது கிடையாதுங்க, நம்ம மெருகேற்றுறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள். அதே போல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி திருநாள். நம்முடைய துன்பங்களை எல்லாம் துடைத்து எரிகின்ற இறைவன் பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாளாக நாளைய நாள் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஆக உங்களுக்கு என்னவெல்லாம் துன்பங்கள் இருக்கின்றதோ, பொருளாதார துன்பங்கள், ஆரோக்கிய துன்பங்கள், உறவு பிரச்சனைகள்னு எந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று பிள்ளையார் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது. அதே வகையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, ஆனால் குறிப்பாக இந்த பிரச்சனை தீரணும்னு நாளைய தினம் வேண்டிக்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள், உடன் கேதுவின் நட்சத்திரம். இந்த செவ்வாய் கேது அப்படின்னாலே ரெண்டு விஷயங்க. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் பங்காளி சண்டை இல்லாமல் போகாது. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழங்கிற மாதிரி 10ஆம் வகுப்பு தாண்டினாலே பங்காளிகள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பங்காளி சண்டைகள், உடன் பிறந்த சகோதரர்களோடு சொத்துக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சண்டைகள் நடக்கும். அப்படி இல்லையா சொத்து தகராறுகளோ சொத்துக்களில் வில்லங்கங்களோ ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, சொத்தில் வில்லங்கம் இருக்குது, இல்லை பங்காளி சண்டைகள் இருக்குன்னா இது தீர வேண்டும், சுமூகமாக முடிய வேண்டும் அப்படின்னு பிள்ளையாரை வழிபடுவதற்கு மிகச்சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப் பெறுகின்றது. இந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் பிள்ளையாரை வழிபட்டு பயன்பெறுங்கள். அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான சிறப்பான நாளாக அமைகின்றதுங்க. அதாவது உள்ளூரில் இருக்கிறவங்களை விட வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வருமானம் உண்டு. ஆமாங்க, நல்ல வருமானம். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அப்படியே மந்தமாக இருக்கும். அதே போல் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி அமைப்புகளில் அதிக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற நாள். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இவங்க 2 பேருக்குள்ளே ஆக்சுவலாக பிரச்சனையே இருக்காது. மாமியார் மாமனார் திட்டுறது, அதை கொண்டு போயிட்டு இவங்கள சொல்லி இவங்களுக்குள்ள அந்யோன்யம் கேட்டுறது அப்படின்னு 3வது நபர்களின் தலையீட்டினால் தம்பதியர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் உங்களுக்குள்ளாக நீங்கள் பேசி தீர்த்து கொண்டு நீங்களாகவே முடித்து கொள்வது நல்லது. 3வது நபர்களின் தலையீட்டை உள்ளாக கொண்டு வர வேண்டாம். கொண்டு வந்தீங்கன்னா அவங்க இன்னும் பெருசாகி விட்டு போயிடுவாங்க. அதே போல் இந்த வாக்கு இந்த வேலை செய்கிறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளரோடு சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு வருங்க. அந்த அம்மா பச்சை மிளகாய் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அம்மா இஷ்டம் தான் வாங்கிட்டு போ, இல்லைன்னா விட்டு போமா அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசிடுவார். என்னப்பா ஊரில் கடையே இல்லாமல் உங்கள் கடைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறியா? பக்கத்தில் கடை இருக்குது வாங்கம்மான்னு அவங்க போகிறது இல்லாமல் கூட இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவாங்க சேர்த்து. அந்த மாதிரி வாடிக்கையாளர்களோடு பிரச்சனைகள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் வாடிக்கையாளரிடம் முகம் சுளிக்காமல் சிரித்த மேனிக்கு பேச வேண்டியது மிக மிக அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே,
நாளைய தினத்தினை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நன்னாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் எதுவாயினும் அதில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாதுங்க. ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருப்போம், டாக்டர் இந்த இன்ஜெக்ஷன் போடுவார், இது 2 நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அப்படி சரியாகலன்னா திரும்ப வாங்க மாத்திரையை மாற்றி பார்ப்போம், அவரே ஒரு குத்து மதிப்பாக கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நாளைய தினம் சரியான மருந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வழி கிடைக்கின்ற நாள். கடன் தொந்தரவுகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஏதாவது ஒரு உறுதியான அமைப்பு. திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகி ஒரு 50 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா கையில் கொடுத்துருவாங்க. அதை வச்சு கடன் சுமைகளை ஓரளவுக்கு குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் கடன் சுமைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு நல்ல வழி கிடைப்பது மாதிரியான சிறப்பான நாள். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை வேலை, தொழில், வியாபாரம்னு அத்தனை அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகள் உண்டு. அதே போல் தொழில் சார்ந்து போட்டியான அமைப்புகளில் ஓடிக்கிட்டு இருந்த இடங்களில் கூட அந்த போட்டிகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெறுவது மாதிரியான சிறப்பான நாளாக நாளைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு அமைகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் 1ஆம் நம்பர் பக்திமான்களாக மாறிவிடுவீர்கள். அன்பு நண்பர்களே, இதுவரைக்கும் தலையை சீவிக்கிட்டு சென்ட்டை அடிச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்கார இளம் பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சைலண்ட்டாக இருப்பான். கேட்டால் ஆடம்பரம்லாம் ஒன்றும் வேண்டாம், சிம்பிளாக இருக்கிறது தான் எங்கள் காந்தி தாத்தா சொல்லியிருக்கார். காந்தி தாத்தா அப்பயே சொன்னார், ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாதுன்னா, இதுக்கு முன்னாடி தெரியும் ஆனால் தோணலை, இப்போ தோணுது அப்படிம்பார். அதாவது எதிலும் தன்னுடைய புறப்பற்றுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மாதிரியான நாள். நீடிச்சு கிடையாது, நாளைக்கு ஒரு நாளைக்கு. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்கு மிகச்சிறப்பான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு கண் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதுங்க. குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே போல் நாளைய தினம் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகம் எழுவது மாதிரியான நாள். இது பெரிய வருமானத்திற்கான நாள் இல்லை என்பதனால் பெரிய முதலீடுகளையும் தவிர்ப்பது மிக மிக சிறப்பானது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. நாளைய தினம் மனதை இனம் புரியாத குழப்பம் காரணமே இருக்காதுங்க. 4வது தெருவில் 7வது வீட்டில் யாரோ பங்காளியோட சித்தப்பா செத்து போயிட்டாருன்னு உட்காந்து கவலைப்படுவீங்க. அதுவும் எங்கெங்க, 4 ஊர் தாண்டி 4வது தெருவில். இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு மனம் கவலையும் இனம் புரியாத கவலையும் மனதை சூடுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மிக மிக சிறப்பானது. ஆஞ்சநேய வழிபாடு தலை சிறந்த வழிபாடு. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. எந்த விஷயங்கள்லங்க, வெளியூரில் இங்கே இருந்துக்கிட்டு வெளியூரில் போயிட்டு இடம் வாங்குறது, வெளியிடங்களில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பூர்வீகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாங்க. பூர்வீகத்தில் நீங்கள் முதலீடுகள் போன்றது ஒரு பெரிய சிறப்பான அமைப்புகளில் நாளைய தினம் கை கொடுக்காது. வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வெளியார் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் சிறப்பு. அதே போல் நாளைய தினம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளினுடைய தரத்தை 1க்கு 2 முறை செக் பண்ணி வாங்கிடணுங்க. ஏதாவது ஒரு குறைபாடு உள்ள பொருளோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் அந்த சுவரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி பக்கத்து நிலத்துக்காரனோடதுல சேர்த்து கட்டிட்டு இருப்பார். ஆனால் அது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் தெரியாதுங்க. வாங்கினதுக்கு பிறகு பிரச்சனை பண்ணுவாங்க பக்கத்து நிலத்துக்காரங்க. ஆக வாங்கும் போதே இடத்தை எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குறது நல்லது. நீங்கள் வாங்குகின்ற பொருளினுடைய தரத்தின் உண்மைத்தன்மையை ஆய்ந்து வாங்குவது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாயாரினுடைய ஆரோக்கியம் தொந்தரவு பண்ணும். ஆக தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அப்படியே மந்த தன்மையாக இருப்பாங்க. படிப்பு அப்படியே ஒரு ரஃப்பாக போகும் நாளைய தினம். ஆக படிப்பில் கொஞ்சம் உங்களை நீங்களே குழந்தைகளை ஊக்குவித்து அவர்களை தட்டி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை கடகராசி நேயர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக படிப்பிலும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக தான் இருக்கும். நாளைய தினம் பெருசாக எதுலேயும் ஜாலியாக இல்லாமல் உமனாங்குட்ட மாதிரி அமைதியாகத்தான் இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் தொட்ட காரியம் அனைத்தும் நிறைவேறுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மை கிட்டுங்க.
படிப்படியாக எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் அடையிறதுக்கான பிளானை போடுவீங்க. பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அடித்து தூக்கிடலாம். அதற்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும், அதற்கான சில உதவிகள் கிடைக்கும். வாய்ப்புகளையும் உதவிகளையும் வழங்குகின்ற நாளாக நாளைய நாள் சிம்ம ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுடைய குறிக்கோள்கள் கூட நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும். ஆக இந்த மாதிரியான நாள் ரேராக தாங்க அமையும். அவ்வாறாக அமைகின்ற பொழுதே அதை பிடிச்சி அடிச்சிடணும். நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி காரியத்தை முடிச்சிடணும். அந்த அளவுக்கு முழு முயற்சியோடு இருங்கள் நண்பர்களே. நாளைய தினம் சகோதர உறவுகள் நல்ல முறையில் உதவுவார்கள். முன்பின் தெரியாதவர்கள் கூட உதவுவார்கள். வெளியூர் வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள். ஏதாவது சொத்து பத்துக்களை விற்கிறதுக்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய முயற்சிகளும் நல்ல முறையில் வெற்றி அடையும். டாக்குமெண்டேஷனில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் சட்டப்படியாக தீர்ப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவதற்கு மிக மிக சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் வெளியூர் வெளிமாநிலங்களில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாடுகள் அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிட்டாலே இந்த ராகு கேதுக்கள் நல்லபடியாக இருக்க வைப்பாங்க. பூர்வீகத்தில் இருக்கும்போது தான் தொந்தரவு. ஆனால் நாளைய தினம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்புன்னா வழக்கத்தை போல நல்லாவே இருக்கும், குறையாதுங்க, நஷ்டம் ஆகாதுங்க. தொழில் வேலை வியாபாரமும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே மந்தத்தன்மையோடு காணப்படும். நாளைய தினம் பாருங்களேன், ஏதாவது ஒன்று சும்மா பேசுவீங்க, அதையே யாராவது பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதை ஒரு பிரச்சனையாக கலப்பி அப்படியே நம்மளையே பயமுறுத்தி ஒரு வாரம் அப்படியே பரபரப்பாக வச்சுருப்பாங்க. ப்ரெஷர் ஏறிடும் பாருங்க, பிபி நமக்கு. ஏன்னா இதை சொன்னது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். ஆக என்ன பண்ணுதுங்க, நாளைய தினம் யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் என்கின்ற வள்ளுவன் வாக்கை பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியமானது. நாவடக்கம் வேண்டுங்க. என்ன மாதிரி லொடலுடன் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையில் சிக்கிருவீங்க, பார்த்துக்கோங்க. ஆக அன்பு நண்பர்களே, யாரிடம் பேசுகிறோம் என்ன பேசுகிறேங்கிறத பார்த்து பேச வேண்டிய நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்த்துக்குங்க. நீங்கள் கொடுக்கவும் செய்யாதீங்க, வாங்கவும் செய்யாதீங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் நாளைய தினம் ஏதாவது முன்ன பின்ன அவசரப்பட்டு பேசிடக்கூடாதுங்க. என்னையா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு கேட்டால் சொல்லி முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆக அவசரப்பட்டு பேச்சுவார்த்தைகளை வார்த்தைகளை விட்டு விடுவதை தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க நாளைக்கு. ஆமாங்க. அப்போ என்ன பண்ணணுங்க, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கை வலிக்குதுன்னு சொல்லுவோம், ஒரு பயம் நம்ப மாட்டான். டாக்டரே எவ்ரிதிங் இஸ் ஓகேம்பார். எப்படி நம்புவாங்க, இவன் வேலை செய்கிறதுக்கு ஏமாற்றிக்கிட்டு நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உண்மையிலே வலிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 2 நாளைக்கு என்னன்னே தெரியாது. அதுவா அப்புறம் சரியாக போயிடும். டாக்டர் மருந்தை மாற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுவதற்கான நாள். உங்களுக்கு அடிக்கடி மனக்குழப்பங்களும் அதிக செலவினங்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா தியானம் பண்ணுங்க. செல்ஃப் மெடிசன் எடுக்கிறத தவிர்த்துக்கிட்டு உடனடியாக மருத்துவரை நாடி இதுதாங்க ஓப்பனாக இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக ஃப்ராங்காக மருத்துவரிடம் பேசி மருந்து கேட்பது மிக மிக சிறப்பானது. அதே போல் சட்ட ரீதியான சில சிக்கல்களை முன்னெடுத்து செல்லுவதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். ஆரோக்கியத்திலும் மன ரீதியான அமைதியிலும் உங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவது நாளைய தினம் அனைத்திலும் மேன்மையை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவோ அதை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிறது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களே, நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகளை யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வெளியிட வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற மிக சிறப்பான நாள். சற்று விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க. அதுவும் அனாவசிய விரயங்கள். அதாவது தேவையானவற்றுக்கு விரயம் பண்ண மாட்டீங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் நாளைய தினம் செலவு செஞ்சுட்டு இருப்பீங்க. நஷ்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆக என்ன பண்ணுங்க, தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்து நிதானமாக பேமெண்ட்லாம் வாங்கும்போது பேசி வாங்கணும். 5000 ரூபாய்க்கு வேலையை செஞ்சுட்டு 4000 ரூபாய் வாங்கிட்டு வந்துடும். அப்படி அந்த மாதிரி பேமெண்ட்டு வர வேண்டிய பண வரவுகள்லாம் கொஞ்சம் சிக்கலாகி அப்படியே தேக்கமாகி நின்றுடும். வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த விரயங்கள் குறைஞ்சிருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரயங்கள் சற்று கூடுதலாகவே அமைகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படுங்க. ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ விரயங்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால்
ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக. அன்பு நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பானது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அதைவிட சிறப்பானது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் ஒரு சிறப்பான நாள். தொழில் வியாபாரம்னு அத்துணை விதமான ஜீவன அமைப்புகளிலும் நல்ல லாபங்களை எல்லாம் ஈட்டி கொடுக்கின்ற நல்ல லாபகரமான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். தொழில் ரீதியாக லாபங்களை ஏற்படுத்துகின்ற நாள். எதிரி தொல்லைகளிலிருந்தும் போட்டிகளிலிருந்தும் உங்களை வெற்றி பெற்று வெளியே கொண்டு வர செய்கின்ற நாள். கோச்சார ரீதியாக நாளைக்கு பிரச்சனை இருக்குன்னா கோச்சாரமே கிளியர் பண்ணிடும். போட்டிகள்லாம் நாளைக்கு போட்டியை கடை போட்டுட்டு இருந்தவர் கூட அவர் உடம்பு முடியாமல் வர முடியாமல் போயிடும். உங்கள் வியாபாரம் நல்லா பீக்கில் போயிடும். அந்த மாதிரிங்க ஏதாவது ஒரு வகையில் போட்டியாளர்களுக்கு தொந்தரவுகளை கொடுப்பது மாதிரியான நாள். உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள், நல்ல வருமானத்தை ஈட்டுகின்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுகின்ற நாள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த சில பண வரவுகளோ அல்லது சில விஷயங்களோ உங்களுக்கு கைக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள். வழக்குகளில் வெற்றி பெறுவது மாதிரியான மிகச்சிறப்பானது ஒரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வேலையில் தாங்க பிரச்சனை. ஏதாவது ஒன்றுத்தில் பண்ணி மன அழுத்தமாகி அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னு வேலையில் டென்ஷன் ஆயிருப்பீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்வது நல்லது. உயர் அதிகாரியை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் இந்த வேலை வேணாங்க அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுங்க. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் என்ன செய்தாலும் வேலையில் கொஞ்சம் நிதானமாக இருப்பதும் உயர் அதிகாரியை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. நாளைக்கு கொஞ்சம் வேலை ரஃபாக தாங்க போகும், அனுசரித்து தாங்க போயாகணும். உடன் வேலை செய்கிறவங்க தொந்தரவு தாங்க செய்வாங்க, அவங்களையும் ஒரு மிதித்து தாண்டி வந்து தாங்க ஆகணும். அந்த மாதிரியான ஒரு நாள். நிறைய பேர் அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் போன்ற வெளியிட அமைப்புகள், இது லாங் டிராவல் செய்கிறதுக்கெல்லாம் சிறப்பான நாள். இந்த ஆன்மீக சுற்றுலா போல வெளியிடங்களுக்கு டூர்லாம் போயிட்டு வர்றதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக கும்பராசி நேயர்களுக்கு நாளைய நாள் அமைகின்றது. ஸோ வெளியிடங்களில் திட்டமிட்டுக்கலாம். வேலையில் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான சிறப்பான நாள். பூர்வீகத்திலிருந்து சின்னதாக சரியில்லாத தகவல்கள் வந்து சேருவது மாதிரியான நாளாக இருப்பதனால் அது அசௌகரியங்களை வழங்குவது மாதிரியான தகவலாகவும் இருப்பதற்கான அமைப்புண்டு. தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் தொந்தரவு ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. லாங் டிராவல் செய்கின்ற பொழுது இறைவனை வழிபட்டு விட்டு செய்வது மிக மிக சிறப்பானது. அதே போல் அன்பு நண்பர்களே, எடுத்தோம் கவிழ்த்தோம்னு திடீர்னு வேலை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம். அவங்களா கொடுத்தா எடுத்துக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களுக்காக அண்ணன் தம்பிங்களோட அப்பாவோட போயிட்டு சண்டை கட்டிக்கிட்டு அந்த உறவுகளை இழப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. உங்கள் பேரை கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக நாளைய நாள் கும்பராசி நேயர்களுக்கு அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் உங்கள் உயர் அதிகாரியோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அனுசரித்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதிகமாக கொள்ள வேண்டிய நாளாக நாளைய நாள் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு தடைகள் தாமதங்கள்னு ஏதாவது ஒன்று உங்களை தொந்தரவுகளை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் உங்களுக்கு நாளைய தினம் அசௌகரியத்தை வழங்குவது மாதிரியான நாள். ஆரோக்கியத்திலும் கணவன் மனைவி உறவிலும் மிக கவனம் தேவை. ஏதாவது ஒருத்தன் குண்டை போட்டு போயிட்டே இருப்பான். என்னப்பா உங்கள் பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறது, அங்கெல்லாம் எங்கள் பொண்டாட்டிலாம் நான் ஊன்னா நில்லுன்னா நிற்கும், உட்கார்னா உட்காந்துரும், இவருக்கு உடனே கோவம் வந்துடும், அவங்க பொண்டாட்டிலாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு நீங்கள் மரியாதை, அப்படி ஆரம்பித்து எங்கேயோ போயிடும் கருத்து வேறுபாடுகள். ஆக நாளைய தினம் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். உணவினை நேரத்திற்கு உண்பது நல்லது. இல்லைன்னா மலச்சிக்கல், வயிறு உபாதை போன்ற சில உபாதைகள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. இது வருமானத்திற்கான நாள் இல்லை என்பதனால் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பானது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி
இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற ஜோதிட தகவல் உங்களுடைய சுய ஜாதகத்தில், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்ன நாயகனாக வருகின்ற கிரகம் 4ஆம் பாவகத்தில், லக்னத்திலிருந்து 4இல் லக்னாதிபதி அமைய பெற்றால் எப்படி இருப்பார் ஜாதகர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்பு நண்பர்களே, லக்னாதிபதி தான் சிந்தனை, லக்னம் தான் உங்களுடைய செயல், லக்னம் தான் உங்களுடைய உயிர், லக்னம் தான் உங்களுடைய அனைத்தும் அப்படின்னு வச்சுங்க. அந்த அதிபதி 4ஆம் பாவகத்தில் அமர்கின்ற பொழுது 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானம்னு பேருங்க. இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வடிவேல் சொல்லுவார், ஒரு வண்டியை தள்ள சொல்லுவாங்க, இறங்கி பஸ்ஸு இறங்கி தள்ளும்பார், இவர் தள்ள மாட்டார் அந்த படத்தில். அந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா 10 பேர் வேலை செய்கிற இடங்கள்ல இருந்தாலும் இவங்க வேலை வாங்கிறதுல குறியா இருப்பாங்களே தவிர வேலையை இவங்க எடுத்து போட்டு செய்ய மாட்டாங்க. ஏன்? கொஞ்சம் சுகவாசிகள், எங்கே போனாலும் நிழலான இடம் பார்க்குறவங்க, சிரமம் இல்லாமல் வேலையாக பார்க்குறவங்க, எதுலேயும் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உணவு பிரியர்கள், இவங்கெல்லாம் இந்த லக்னாதிபதி 4ல் இருக்கிறவங்க. தன்னுடைய சுகத்திற்கும் கொஞ்சம் அதில் அப்பப்போ சுயநலம் எட்டி பார்த்துரும். தன்னுடைய சுகத்துக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, எதுலேயும் லக்ஸுரியஸான லைஃப் தான் எதிர்பார்ப்பாங்க. பிறந்தது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக கூட இருக்கும், ஆனால் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டேன்பார். எப்படி இருக்கும் பாருங்க. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்ல வீட்டுக்கு போவாங்க, ஏசி இல்லாமல் நான் இருந்ததே கிடையாதுன்னு பில்டப் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் லக்னாதிபதி 4ல் இருப்பாங்க. ஆக லக்னாதிபதி 4ல் இருந்தாலே ஆடை ஆபரணங்கள் மீது பிரியம் உண்டு, தனிப்பட்ட சுகத்தின் மீது பிரியம் உண்டு, ஆடம்பர வாழ்க்கையில் பிரியம் உண்டு, வண்டி வாகனங்களில் பிரியம் உண்டு. எப்போவுமே சொத்து பத்து சம்பாதிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு முக்கியமான கவனம் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குங்க. உங்கள் லைஃபோட எய்ம் என்னன்னு கேளுங்களேன், R15 பைக் வாங்குறது சார். ஒரு பொண்ணை கேளுங்களேன், சார் 100 சவரன் நகை வாங்கி போட்டுருணும் சார். இன்னொருத்தரை கேளுங்களேன், சார் ஒரு 4 மாடி பில்டிங்கை கட்டி வீடை பெருசாக கட்டி அப்படியே ஊரே மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி பார்த்துணும் சார். இவங்க எல்லாருக்கும் 4ல் லக்னாதிபதி தொடர்பு கொண்டிருப்பார். ஏன்? இந்த சொத்து பத்து, பொருளாதாரம், சுகம், பெருமை, இதன் மீது தான் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். ஆக உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி இங்கு இருக்கின்றார் என்றால் உங்களுக்கு இந்த தன்மைகள்லாம் பொருந்துதா அப்படிங்கிறத பாருங்க. அன்பு நண்பர்களே, நமது ஜோதிட தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.